ஆனந்த பட்டு தற்பொருள் பெரிய வேண்டி நலமெல்லாம் பெரிய வேண்டி தற்பொருள் மூர்த்தி தெய்வ பழகிட்டு இருக்க சென்று கொப்பரம் அணிந்த பாடை கொள்கிறார்கள். ஓம் விக்னேஸ்வராய முதலே தாயின் தேவையுள்ள முதலில் எனக்கு உபயோகம் கொடுத்த மேற்கூர் மீனாட்சி சொப்பனாளர் ஞான கட்டாயபணி ஆணைக்கு தலைமை குற்றம் ஜோதிடமான தெய்வத்திற்கு சுப்பிரமணியம் ஐயர் அவர்களிடம் 1995 வருகிறது. எனக்கு என் குருநாதர் சொல்லிக் கொடுத்த ராசி ஐயா திருப்பூர் திரிசக்தி ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவரும் தலைவரும் நிறுவனமான மதிப்பு மாற்றக்கூடிய ஐயாவுடைய நோக்கம் அவர்களை எடுத்துக்கொண்டு என் சுற்றுவிக்கிறார்கள். இவருடைய குருநாதர் அமைந்துள்ள திருப்பூர் பழனி பாரதியா மீட்டிங்கில் போய் பேசினேன். அது என்ன பேசுனேன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது. அது ஒரு இருந்தாலும் பார்த்துருக்காங்க நினைச்சவங்க எனக்கு பேசி என்ன பேசுனா ஒரு பையன் எங்களோட ஜாதகம் சொன்னான். பார்க்கும்போது பார்த்தாலும் நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் அம்மாவுக்கு 2 வருஷம் சரியா சொன்னேன். எங்கள் அப்பாவுக்கு எப்படி இருக்காங்க நல்லா துளாடணும் 5ஆம் தேதி சனிவாரம் 9ஆம் தேதி புதனும் சனிவாரம் பழைய அப்பாக்கெல்லாம் வந்து நல்லா இருக்குது. ராகு பூர்த்தி வருது, ராகுக்கு நடக்கிறது ஆமையை எது சொன்ன நண்பனுடைய 5:16 பூ மேலே மேற்கொள்ள ராஜாவை கொடுத்தாரு. நல்லா இருக்கும், அற்புதமா ராஜேஸ்வரம் பழக்கம் நல்லா இருக்குன்னு சொல்லி சரி கேட்டேன். அப்பாவுக்கு தெரியாத ஒன்றும் நல்லா இருக்கான்னு சொன்னேன். 2 வருஷம் அம்மாக்கா சரியில்லைன்னு சொன்னேன். இன்னும் அப்பா பற்றி கேட்கறேன் சொல்லலாம். 3 ஜோதிடத்தை பார்த்து முடிச்சேன். 4ஆம் நாள் நீங்க தான் ஒரு நாள் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. அப்போ 3 ஜோதிடம் அவரை ஜனவரி மாதம் வந்து 200 ரூபாய் சொல்லலாம். நீங்க ஒரு நல்லா இருக்குன்னு சொல்றேன். அந்த மாதிரி ஜாதகமா விருச்ச லக்னம் 5ஆம் தேதி ராகு வைக்க முடியாது. ராகு அப்பா அதை வச்சு மற்ற 3 ஜோதிடம்னா உங்க அப்பா தான் பயனுடைய ஜாதகம் ஜாதகம் உங்க அப்பா வளர்க்காரு. உங்களுடைய பயனுடைய ஜாதகம் அதே நிசாபத்துக்கு நடந்தா போல உன்னுடைய அப்பா நீ தான் உங்களுடைய கை மாசம் ரூபாய் யாராவது பார்க்கணும். ஜனவரி 5ஆம் தேதி பார்க்கலாம். ஐயா பெரியப்பா சரி அப்பா நல்லா இருக்காரு நல்லா இருக்காரு. ஒரு 3 ஜோதிடம் சொன்னாங்க. ஆமாயா 3 ஜோதிடம் சொல்லி எங்கள் அப்பா சொல்லி எனக்கு பேசிட்டாங்க. கொஞ்சம் நல்லா இருக்காரு நல்லா இருக்காரு. எப்போ நம்ம பார்த்தோம் 2020 டிசம்பர்ல, இன்னைக்கு 26. அதனால இன்னும் 20 இருந்தான். இந்த 1000 நிறைவேற்றி நான் சொன்னேன். இதுதான் நம்ம ஜோதிடம் அத்தனை நான் சொல்றது என்ன பண்ணா நம்ம ஒரு 1000 நிறைவேற்றி இருக்கிறது சொல்ல முடியாது. அவருடைய ஜாதகம் வளர்ந்து போச்சுன்னா நம்ம பேர மாமன் இதுதான் தமிழக பேசினேன். நம்ம யாரும் எந்த ஜோதிடம் 1000 நிர்ணயிச்சு சொல்லக்கூடாது. முச்சந்திர ஒரு கைதாட்டம் தான் ஏன்னா படைக்கப்பட்ட ஒரு தூதுவேன். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ஒரு 1000 நினைச்சு அவங்களோட துணிகளை இறந்துடான்னு சொல்ல முடியாத தப்பு. அந்த பையனை மட்டும் இறக்க மாட்டான்னு சொன்னது அந்த பையன் சந்தோஷப்படுறது. எனக்கு ஒரு 100-200 பேருக்கு மேலே அனுப்பிச்சிருக்கோம். அந்த 3 ஜோதிடம் நான் இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா அந்த 3 ஜோதிடம் அந்த 3 ஜோதிடம் நன்றி சொல்லுவேன். ஏன்னா நான் கற்றுக்கிற ராசி 2 பக்கம் என் குருநாதர் ஐயர் கற்றுக்கிறவங்க சர்வசாரம் கற்றுக்க மாட்டேன். என் குருநாதர் நான் முழுக்க சம்பளம் ராசிக்கு 3 ரூபா கொடுத்தாரு. அப்பதான் நாங்கள் 95 5 கிலோ பணம் வச்சான். தேடுறாரு பிறந்த டேட்டா பார்த்து பணம் வச்சான். பார்த்துக்கிட்டே என்ன பண்ணாரு மாட்டை பார்த்தாரு. மாட்டை பார்த்துட்டு 5 மணி நேரம் பேண்ட் சூட்டு போட்டுருந்தான். ஓட்டு சேர் உட்காந்தாரு. அந்த பேப்பரை தூக்கி என் கையில் கொடுத்தாரு. ஐயா நீங்களே கடிச்சு கொடுத்துறியா நான் வந்தாலும் நம்ம ஐயர் பார்க்கணும்னு அதான் சொன்னார். சுசியா நல்லா கிடைக்கும் என்ன மாதிரியா நல்லா கிடைக்கும். நீ பாட்டு செட் பண்ணி தான் கொடுத்தாரு.
அப்படியா சரின்னு சொல்லிட்டு ஒரு தடவை வாங்கி ராசி கடை மட்டும்தான் போட்டு ஒரு 15-20 நிமிஷத்துக்கு ராசி கடை போட்டு இன்னும் ராசி வாங்க எடுக்கணும்னா அதுக்கு என்ன வரிசையாக இது போட்டு உடனே ராசி கடை போட்டு இன்னும் லக்கம் கழிச்சு லக்கம் ஒரு வாங்கி பார்த்தாரு பார்த்து பார்த்துட்டு சரி இன்னும் அம்ச கட்டம் போகும் அது ஒரு 40 வயது ஒரு வாரம் கழிச்சுவாங்க குழந்தைங்க தாய்க்கு ஒன்று எல்லாம் கணிக்காக சரி அதான் சொல்லிடுச்சு. அவரே முன்னாடி சொல்றாரு அவர் மாதிரி சொல்றது நீங்க எல்லாம் ஜோதியோட ஒருத்தரோட இல்லை அவரே சொல்றாரு எனக்கு 85 வயசுல இருப்போம் இன்னும் 4 வருஷம் உயிரோட இருப்பேன் 89 நான் டிக்கெட் வாங்கிக்கிறேன் என் சாமி சொல்லி கவனம் சாமி அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அப்புறம் என்ன வந்து இந்த விளையாட்டுக்கு வரும்போது எனக்கு ஆட்சி 3ஆம் முடிஞ்ச நினைச்சுட்டேன் சனிக்கிழமை 3ஆம் வந்து முடிஞ்சு 4 வருஷமா இதே மாதிரி 99ல தன்னுடைய ஆயில நிர்ணயிச்சு சொல்லக்கூடிய அப்படி ஒரு சக்தி பெற்ற ஜோதிடர்னா சொல்லிக்கிறது அதே மாதிரிதான் பக்கத்துலேயே ஒரு குழந்தையான அப்பா வச்சு இது போடணும் அவர் பையனா நான் ஒரு பையன் அவருக்கு 3 ரூபா வரும்போது நான் எவ்வளோ கொடுத்து கற்றுக்கிறேன் 101 ரூபா கொடுத்து கற்றுக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஜாதகம் 1000 ரூபா கொடுக்குறேன்னு வச்சுருக்கேன். அப்போ நீங்கள் ஒரு ஜாதகம் பார்த்து 33,000 ரூபா வாங்கணும். நான் கற்றுக்கும்போது ஒரு 101 ரூபா வேணும் கொடுத்து கற்றுக்கிறேன். எனக்கு ஒரு மாதம் சம்பளமே 100 ரூபா அந்த தொழில் செய்ய 100 ரூபா சம்பளம் இருக்கும்போது அவர் 101 ரூபா கையாள சொல்லி இதுதான் மரணக்கார பேசினேன். அவர்தான் மரணக்கார அவர்தான் சொன்னார் என்னையா வீடியோ பார்த்துருக்காங்க உனக்கு போன் வந்துச்சா என்ன ஆமாயா போன் மேல போன் நிறைய போன் வருதுயா அதுல ஒரு ஜோதிடர் எனக்கு தொடர்பு கொண்டு பேசினார். என்னன்னா திருச்சி ஒரு ஏழாம் 1939 இதாவது நம்மகிட்ட சொல்ல முடியுமா சொல்லுங்க எனக்கு ஃபோன் பண்ணாலே சரி சொல்லுங்க எனக்கு சொல்லிட்டு சொன்னா பார்த்தோன்னே வருஷத்தை பார்த்து கணிச்செல்லாம் பார்த்தேன் 86 வருஷம் 8 மாதம் எப்போ பார்த்தாரு 2025 8ஆம் மாதம் பார்த்தேன் பார்த்து என்ன சொன்னேன் எனக்கு எப்போ ஆயிரம் கலைஞர்கள் 95 வயசாக அவங்க கலையிலே இப்போதான் நீங்கள் மதனால இருக்க ஒரு சாப்பிட்றீங்க கையால் அடி வருது அதெல்லாம் ஒரு ரிசல்ட் சொல்லணும்னா ஒரு 95 வருஷத்துல இப்போ நடக்கவே குரு சார் குரு முதல்ல நடக்கும் 7ஆம் குரு அந்த திசை நடக்க பாகா இருக்கு இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க சிஸ்டர் உடல் உபாயம் ஆபத்து உயிரிழந்ததுக்கு குருபவானால போக கிடையாது அது சனிமா பண்றது இதில் ராகு சம்மந்தம் பண்ணாதான் இந்த உயிரிழப்பு முடியுமே சொல்லி இதெல்லாம் நான் பண்ணிட்டு 39 இந்த 39 பார்த்தாங்க சேலத்துல ஒரு 1944 ஐயா அதுக்கு நீ ஆயுத சொன்னீங்க அது மாதிரி எனக்கு ஆயுத சரி அண்ணா சொன்ன பிறகு மெட்ராஸ் ஒரு 1947 எப்படி தான் சொல்றது இதெல்லாம் சொல்றது எப்படின்னா அஸ்ட்ரோலகம் போட்டு வச்சுக்கணும் குருநாதர் தெரிஞ்சுக்கிட்ட எல்லாரும் தெரிஞ்சுங்க அஸ்ட்ரோலகம் போட்டு அஸ்ட்ரோலக படங்கள் 337 படங்கள் எந்த இடத்துல எந்த நேரம் அதிகம் இருக்கு 25க்கு மேல இருந்தாலே தெரியலாம் சொல்லணும் அவர் அஸ்ட்ரோலகம் போட்டு பேசுறது நம்ம சிக்கிறது நம்மளை கேள்வி கேட்கக்கூடாது கேட்டு வச்சுருவோம் வருஷத்தை நினைச்சாலும் சுற்றுது அப்படியே அஸ்ட்ரோலகத்தை போட்டு வச்சு எடுத்து ஆயுள் அதிகமாக இருக்குது ஒன்று நீங்கள் கவலைப்படாதீங்க மழை தான் கேள்வி மாதிரி நல்லா இருக்குங்க இதெல்லாம் 39 இல்லையா 44 மணி நேரம் 47 அதோட இன்னொன்று சொல்ல பாருங்க அம்மா ஃபோன் பண்ணி கேட்குது ஐயாவுக்கு ஜாதகம் பண்ணணும் நான் அனுப்பிச்சுட்டுமா சரி அனுப்பிடுமா அதனால எடுத்தோன்னே யாரும் சொல்லிடுவேன் அவங்க சரி ஜாதகம் வாங்கிட்டு டேட்டா பற்றி என்னன்னு பார்த்தா அனுப்பிச்சாங்க அதை எடுத்து பார்த்தா 1929 ஏன்னா ஐயா வயசு 1920 ஆமாங்க அதாவது இப்போ 96 வருஷம் ஐயா 96 முடியும் 97 நடக்குது அதான் என்ன அவர் பொருள் வேலையில் இருப்பாங்க ஆமாங்க ஜெல் இருக்காரு பென்ஷன் வாங்கிட்டாரா ஆமாங்க எல்லாம் 1000 இன்னும் 2 வருஷம் பயப்படாது நல்லா இருக்கும் ஒன்றும் கவலையப்படாது 2 வருஷம் ஒன்றும் இல்லை டெலிவரி அதுக்கு மேலே தான்
கொஞ்சம் உடம்புல பாதிக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதை அப்படின்னு. இதெல்லாம் ஆய்வு பண்ணுற இடத்துல என்ன கஷ்டம் தெரியலாம். லக்னம் கெட்டாமலே இருக்கணும், எட்டு கெட்டாம 3ஆம் இருக்கணும், சந்தனம் கெட்டாமலே இருக்கணும், ஆயுள்காரம் எந்த இடத்துல இருக்காம அதே இருக்கணும். சாமி இப்படி தலை செய்யல. ஒரு ஆயுள் வேலையும் பண்றேன்னு சர்வசாதாரணம் 3 கிலோ பார்த்தேன்னா பக்கத்து நான் சாமானே அதே மாதிரி அந்த பையன் 2027 20 பார்த்தா 20 21 24 25 5 வருஷம் உயிரோட இருக்கு. அந்த ஜோதிடம் பயிர்வோட அப்படிங்கிறத வந்து அது பின்னாடியே நிறைய அந்த அஷ்டவர்லாம் தெரியாது. அஷ்டாவரம் போறது மற்ற வேகம் அது எல்லாம் என்னென்ன இருக்குது எல்லாம் உள்ள போய் பார்க்கலாம். அவங்க சொல்லிதான் கற்றுங்க. 2015 இதே திருப்பூர்ல அவரோட பேர் இன்னும் ராஜன் ஒரு திருப்பூர்ல 2015 நானே வந்து 2000 ஜாதகம் பண்ணேன். 2015 என்னன்னா அவங்க வந்து 2000 இதே திருப்பூர்ல இதே மாதிரி ஒரு நாடகம் இருக்காங்க. அவர் தெரிவிக்கிறார். எனக்கு என்ன பயம்னா அந்த ஜாதக கற்றுக்காத வரைக்கும் ஒன்றும் பயம் இல்லை, கற்றுக்கிறதுனால தான் பயம். 59 வயசு இருக்கப்போ 60 நடந்துட்டு இருக்குது. 60 நடக்கும்போது எனக்கு என்ன சனி திசை சனி புத்தி நடக்கும். அப்போ எனக்கு வியாபாரசனியே ஆரம்பிச்சு. நான் போராட நட்சத்திரம் தரிசு வச்சு வியாபாரசனி ஆரம்பிச்சா சரி நம்ம டிக்கெட் வாங்கிடுவோம். இனி நாம இருக்கிறதுக்கு இல்லை நேரம் வந்து சேர்றது 60 பண்ணவங்கள அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். சரி அவர் வந்து ஜாதகத்தை தூக்கி வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் விசாரிச்சு ஜாதகம் பார்க்கலாம். போக போய் வந்து ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க. அம்மா ஐயா ஜாதகம் 2000 பேசுங்க. இப்படி எனக்கு ஆமா 50 ரூபா 100 ரூபா வாங்கி நான் பார்ப்போம். எதுவுமே வந்து சும்மாவே சொல்லி காசு சொல்லியிருக்காரு. அது நிறைய பேர் என்ன பண்ணா இவ்வளவு பண்ணிக்கலாம் காசோட பாவமாடா தர்மமாடா அப்படி ஆகும் இப்படி ஆகும் இப்படி குழந்தை. இது மனசுக்கு நம்ம ரொம்ப கஷ்டம். ஏன்டா போய் காசு வாங்கி போனா புரியாத தரனால புரியா பார்க்கணும். ஒரு ஆள் என்ன பார்க்க மாட்டானா காப்பி டீ ஒன்றும் சாப்பிடணும். ஏன்னா இப்போ சாப்பிட போறேன்னா சாப்பிட போறேன் கொஞ்சம் சாப்பிடணும் வரும்போது யாரும் சொன்னா அவங்களுக்கு காசு கொடுத்தா வாங்க மாட்டாங்க. உண்மை சாப்பாட்டுக்காக சாப்பிட்றதுக்காக டீ கை போட சரி சாப்பிடுறது. இப்படி பின்னாடி பார்த்தோன்னா என்ன சொல்லிட்டாரு நான் கும்பலக்கம் கும்பலக்கணத்துடைய திசா ஒப்பாமையிலேயே இருக்கிறதுக்குள்ள சரி வரும். அப்படி இருக்கும்போது பார்த்தாலே லேப்டாப்ல அது பார்த்தாங்க ஊனச்சரம் பூவனச்சரம் எல்லாம் வந்துச்சு. எல்லாம் பார்த்துட்டு மட்டும் பயப்படாது. ஒரே ஒரு கேள்விதான். எனக்கும் ஜோதிடம் தெரியும், எதுனாலும் உங்களுக்கு கேட்கல, எதுவுமே கேட்கல. எனக்கு ஆயுள் வரை எப்படி அதை மட்டும் சொல்லுங்க. சரி பார்த்தாரு எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா இப்போ உங்களுக்கு 2000 வருஷம் தான் 2009 உச்சப்பட்டிருக்காரு. உச்சப்பட்டு சார் வக்கரமாகி விட்டாரு. உச்சமாக பரவாயில்ல வக்கரமாகி விட்டாரு. வக்கரமாகவும் இன்னும் 19 வருஷம் இருக்கு. 29 வரை இருக்கு. முதல் வருஷம் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது தான் கொஞ்சம் பார்த்து அது வந்து முதல் 8 உதவி இது சொல்லி கொடுத்தாங்களா அதே மாதிரி பேர் சொல்லுவோம் 8 கூட பார்த்து ஆகிய போயும் நான் நேரம் கொடுத்து பார்த்துட்டு எனக்கே பார்த்துட்டு ரொம்ப பயப்படாத 15 சொல்லிட்டாரா அதுக்கு பின்னாடிதான் அவரோட கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பொழுதும் போவேன். கோயம்புத்தூர் போவேன், திருவண்ணாமலையில் போக மாநாடு அங்கேயும் போவேன், திருச்சியில் மாநாடு போக அங்கேயும் போவேன். போனா இந்த பெரிய தீவிரம் பேசுறதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுங்க. அதே இவர் சொன்னாங்க 8 கோடி பேச வந்தாங்க உங்க பாருங்க அதே ஆச்சுன்னா அவருக்கு 7 கோடி பேசுறாங்க 8 கோடி பேச சனி சோதனையா அவங்க பாருங்க அதே இப்போ பெரிய பாருங்க இன்னும் நல்லா இது ஒரு 1000 நிமிஷம் ஃபோன் வரும்போது கூட 2 ஃபோன் மெட்ராஸ் போட்டு ஐயா அவர் 47 சொன்னாங்க அவர் மெட்ராஸ் ஐயா எங்களை சொல்லிங்க கொஞ்சம் சம்சாரத்தை பார்த்து சொல்லியிருக்கேன். சரி சொல்லுங்க அப்படின்னு ஒரு அவர் எனக்கு தான் கோயில் சொல்லுற முன்னா நீங்கள் திருநெல்வேலி ஊரில் ஒரு கோயில் இருக்குது ஈஸ்வர கோயில் அது போய் சாப்பிட்டு
அது வந்து இறவையீஸ்வரர். இறவை நோய் உள்ளவர்களுக்கு அந்த இடத்துல போனால் இறவை நோய் குணமாயிடும். இறவையை நல்லா தான் எந்த நோய் வந்தாலும் காப்பாற்றலாம்ல. கை கால் வலி, தலைவலி, வலி எதுவும் இறவை கட்டு போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? குணம் பண்ண முடியல. அது இறவையீஸ்வரர் போய் அங்கே கும்பிடுவாங்க. ஐயா அப்படின்னு சொன்னீங்க, ஆயுள் சொன்னீங்க, இறவையீஸ்வரர். ஆமாங்க, ஒரு மனுஷனுக்கு இறவை நல்லா இருந்தாலும் போதுமையா, அந்த எந்த நோயெல்லாம் காப்பாற்றுக்கலாம், அதான் நீங்க அங்கே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். அவர் போய் கும்பிடுவாங்க. என் சம்சாரம் இன்னைக்கு முடியாது, நாளைக்கு சாயங்காலம் சொல்றேன் அப்படின்னு இன்னைக்கு கூட வரணும். அது மாதிரி என்ன ஒவ்வொரு கோடலுக்கு போகும்போது ஒவ்வொரு சின்ன சின்ன துணுக்கு, அந்த துணுக்கெல்லாம் நம்ம எழுதி வச்சு இது பண்ணி பேசணுமா எப்படிமா இருக்கும். நம்ம ஒரு வசன ஐயா ஒன்று நீங்கள் பேசுறாரு. அந்த ஹிம்சை பற்றி, அந்த ஹிம்சைனா வரும் சிறு திரும்ப பரப்புக்கு அவ்வளோ சொல்றாங்க. அது மாதிரி சிறு திரும்ப பரப்புக்கு அவர் சொல்ற ஹிம்சைக்கு என்னன்னா, செவ்வாய் திசையில சனி புத்தி நடத்தாங்க, சனி திசையில செவ்வாய் புத்தி நடத்தாங்க. ஆயுஷன் நேரத்தில் போன வாரத்தில் யாரும் இவங்க யாரு நடந்துட்டு இருக்கு. செவ்வாய் திசை கடந்தோம். அந்த செவ்வாய் திசையில சனி புத்தி எப்போ நல்லா கணக்கு போட்டு இப்போ 40 வயசு வந்து 35 வயசுல சனி திசை செவ்வாய் திசை சனி புத்தி அது ஒரு ரோஜை பிடிச்சாங்க. ஆமாண்டியா, எந்த பிரேம் வச்சாங்க, எந்த கால பிரேம் வச்சிருக்கோம். பிளேட் வச்சு 2 வாரம் கழிச்சு எழுதிட்டாங்க. சொன்ன உடனே அவர் சொன்ன சின்ன குண்டு தானே. அது மாதிரி நம்ம எவ்வளவு தெரிஞ்சதுன்னு நினைச்சுட்டே கூடாது. நம்ம ஒண்ணுமே தெரியாது, நம்ம ஜீரோனால அந்த ஜீரோ பக்கத்துல போய் நம்ம முன்னால நம்ம மைண்ட் 10 ஆயிருக்கு. நம்ம ஜீரோ ஒன்று கொண்டு போயிட்டோம்னா நம்ம மைண்ட் 10, இன்னொரு ஜீரோ கொண்டு போயிட்டா நம்ம மைண்ட் 100. இப்படிதான் நான் எனக்கு பயப்பட ஆரம்பிச்சிருக்கேன். எனக்குள்ள ஒன்று ஆரம்பிச்சிட நான் பழக்க மாதிரி இப்பதான் ஆத்துல நீச்சல் வச்சுட்டு இருக்கிறேன். இன்னும் கடலை நீச்சல் அடிக்கிற பெரிய சொல்ல இருக்காங்க. இவங்க எல்லாம் கேட்டு கற்றுக்கணும். இதுதான் பேசினா வாங்கிட்ட பேசணும். ஆயிரம் பற்றி நம்ம நினைச்சு சொல்லவே கூடாது. அப்படி சொல்றது நம்ம தகுதி இல்லைன்னு. இந்த அனைத்து ஜோதிட மக்களும் ஒரு சின்ன பிடிச்சி கொடுக்குறேன். அது புத்தகோட எழுதுக்குங்க உங்களுக்கு பிற்காலத்தில் வரும். எப்படி நான் ஒரு வீழ்ச்சி எடுத்து வச்சு நான் சொல்றேன். அது போல ஒரு ஜாதகத்தை வந்தோடனே ஜாதகம் வாங்கி பாருங்க. பார்த்து உடனே அவன் ஆண் ராசை பெண் ராசைன்னு பாருங்க. ஆண் பெண் ராசை இல்லை, தேச ஆணை ரிசர்வ் இல்லை, ஆண் முன்னோர் இல்லை, ஆண் ராசை பெண் ராசைன்னு பாருங்க. லக்னமும் ஆண் ராசியில் இருந்து ராசியும் ஆண் ராசியில் இருந்தா இந்த மனிதன் சரித்திரம் படைக்க போவா, சரித்திரம் படைப்பான் அப்படின்னு அடிச்சு சொல்லுவோம். சொல்ல போல வழியிலையா என் பையன் சட்டம் படிக்க நீ வேற என்னப்பா உயர்கிற என் சோறுக்கு அதனால வழி இப்படிதான் பேசுவாங்க. எம்ஜிஆருக்கும் அங்கிருந்து வரும்போது சாப்பாடு வரவில்லை. அழகிய கன்னியாகுமரியாருக்கும் வரும்போது சாப்பாடு வரவில்லை. காமராஜர் வரும்போது போய் சொன்னா அவருக்கு சமையல் இல்லை. இதே அப்துல் கலாமையா ஊர் பால் போட்டு சொல்றாரு. அவரு மட்டும் போய் சொன்னாலும் யாரும் பின்னாடி எதிர்காலம் நல்லா இருக்கும். நம்மனா நம்ம இந்த பையன் வந்து சொன்னாங்க, இது பண்ணுவாங்க மொத்தம் 2 காசு கொடுத்தோம் 500 ரூபா. எனக்கு ஒரு பயம், 500 ரூபாய் காசை வாங்கிட்டு நம்ம எழுதி